This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் பூஜிகிரி அப்படிங்கிற ஒரு அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 12 எபிசோட்ஸ் தான் இருக்குது. அந்த 12 எபிசோட்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபன்னியாக ஆக்ஷனாக ஒரு ஃபேண்டசி லெவலில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இப்போ இதோட ஸ்டோரி ரிவ்யூ எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆராஜின் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவனோட ஓன் வில்லேஜ்ஸ்க்கே வருவான். ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவான். அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு கேங் ஃபைட்டே இருக்கும். அதாவது ஒரு 2 கேங்ஸ் இருக்கும். அந்த 2 கேங்ஸில் நடக்கிற ஃபைட்லேயே இவன் நடுவில் மாட்டிப்பான். சொல்ல போனால் ஒரு கேங்கில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற பர்சன் வந்து மட்டக்காரா அப்படிங்கிற பர்சன். அவள் வந்து ஆரஜினோட சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. பட் ஆரஜின் வந்து மட்டக்காராவை இக்னோர் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா பிகாஸ் வந்து அவங்களோட ட்ரீம் என்னென்னா ஹாங்கி பீப்புள் ஆகணும் அப்படின்னு, அதாவது ஒரு நல்ல வாரியர்ஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணி அந்த காலத்தில் இருந்தவங்க மாதிரி மாறணும் அப்படிங்கிறது. பட் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு ஆரிஜின் வேறு இடத்துக்கு போயிடுவான். பட் மாட்டக்காரை வந்து ஃபைட் பண்ணி நல்ல ஃபைட்டராகவே இருப்பான். பட் ஆரிஜின்ட்டு வந்து அது சின்ன வயசு ஃபேண்டசி அதெல்லாம் வந்து பேசாத அப்படிமா மாட்டக்காராக பேச ட்ரை பண்ணுறப்பெல்லாம். ஸோ அதை இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ வந்து ஆரஜின் வந்து ஒரு டெம்பிள் போகும்போது விசிட் பண்ணும்போது ஒரு ஜீனி சென்யா அப்படிங்கிற நேம் ஜீனி வந்து ஆக்சிடெண்ட்டாக அவன் ஃபோன் பண்ணுறான். அது வந்து உன் ட்ரீம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும். என்னோடய வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுவும் வந்து கொஞ்சம் கேர்லிஷ் கேரக்டராக, அதாவது கேர்ள்ஸ் லைக் பண்ணுற கேரக்டராக நம்ம ஆரிஜினை காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் எல்லாமே ஃபைட்டிங் எபிசோட்ஸ் எல்லாமே கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஆரிஜினுக்கு வந்து ஒரு அந்த ஸ்கூல்லேயே ஒரு பொண்ணு மேலே லவ் வருது. அந்த பிள்ளையோட பேர் மஹோரா. அந்த மஹோரா அந்த பிள்ளையோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பிள்ளை ஒரு ட்ரிக்கியாக ஒரு கேமுக்காக அவனை வந்து ஃபன் பண்ணி கேம், அதாவது அவன் வந்து அவளும் லைக் பண்ணுற மாதிரியே போர்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாள். பட் அப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வெளியே போயிருப்பாங்க. இந்த 2 கேங் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, மட்டக்காரா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, மட்டக்காரா ஃப்ரெண்டு இருக்கிற கேங் வந்து வேறு. அது இல்லாமல் ஆப்போசிட் கேங்கோட லீடரோட தங்கச்சி தான் அந்த பிள்ளை. ஆப்போசிட் கேங்கோட லீடரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரிட்டோங்கிறது தான் அந்த ஆப்போசிட் கேங்கோட லீடர் பேர். அவன் வந்து அவன் தங்கச்சியோட வெளியே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இன்னும் என் தங்கச்சியோடய நீ வெளியே சுற்றுறியா அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிப்பான். அப்போ அடிக்கும்போது அந்த ஜீனி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜீனி அவன் கூடயே இருக்கும். வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணுன்னு சொன்னனால அது வந்து உங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு அப்போ கேட்கும்போது, நான் அப்படி அவனு மறுபடியும் சொல்லும்போது அவன் உள்ளே மெர்ஜ் ஆகி அதோட பவர் கொடுத்து அவனை அடிக்க வைக்கும். ஒரு அடியாக அடிக்க முடியும். மெர்ஜ் ஆகணும்னு அது உடம்பு பாடி ஃபுல் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ வந்து ஒரு அடி அடிப்பான். பட் அது அவன் பிடிச்சி போயிடும். அவன் வந்து நீ என் கேங்க்கு வேணா அவன் கேங்கில் சேர்த்திப்பான். இன்னொரு கேங்கோட கேங் ஃபைட்ஸ்லாம் வரும். இந்த நடுவில் ஒருத்தர் தூண்டி விடுவான். அது அவன் வந்து ஜீனி, இந்த சொன்னல ஜென்னியா, அது மாதிரி இன்னொரு ஜீனி இருக்குது. அந்த ஜீனியை வந்து ஆப்போசிட் 2 கேங்குமே இல்லாமல் இன்னொரு கேங்கில் ஒருத்தர் இருப்பான் பாய்ஸ். அந்த கேங்கோட லீடர் இருக்கும். அது வந்து அவன் சொல்கிற மாதிரியே கேட்டு, பட் அவன் வீக்கான பர்சன் தான். ஸோ அந்த பேட் ஜீனி என்ன பண்ணும், பவர்ஃபுல்லான பர்சன் பிடிக்கணும், மட்டக்காராவை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ வந்து மட்டக்காரா வந்து அந்த ஜீனி ப்ராசஸ் பண்ணிடும். அவன் வந்து உன் விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டக்காரா கேட்கும்போது அவன் வந்து ஒரு பயத்துலேயே இருப்பான், ஒரு டார்க்னஸில். அவன் வந்து நல்லவன் தான், இருந்தாலும் அவனுக்குள்ள பேட் ஸ்பிரிட் இருக்கும். ஸோ அதை மூலமாக அவன் மெர்ஜ் பண்ணுற மாதிரி அந்த அவன் கூடயே இதாயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்னியாவும் மட்டக்காராவோட ஜீனியும் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களோட உடம்பு ப்ராசஸ் பண்ணி. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சின் தான் அதில் ஜெயிப்பான். பட் அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு தான் ஃபைட் பண்ணுவான். சொல்லப்போனால் மட்டக்காராக்காக தான் ஃபைட் பண்ணுவான். அவன் உயிரே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சவனும் ஃபைட் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ ரொம்ப இதாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வயசில் பார்த்தா இந்த அனிமி ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லலாம்.